தமிழக வெற்றிக்கழக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தொழிற்சங்க அணி சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டம். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் தமிழக வெற்றிக்கழகத்தின் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தொழிற்சங்க தலைமை சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை தலைமை வகித்தார். மாவட்ட அமைப்பாளர் விஜய் வில்லான் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜயன்பன் கல்லானை தெரிவித்ததாவது: வேலூர் மாநாட்டில் தளபதி விஜய் தரமான கல்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையற்ற தமிழ்நாடு போன்ற பல முக்கிய வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்கின்றனர். இன்னும் 2 மாதம்தான் திமுகவுக்கு உள்ளது. அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்குத்தான் செல்வார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் தமிழக முதல்வராக தளபதி விஜய் இருக்கின்றார். ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, அவர்களின் பிள்ளையாக என ஒவ்வொரு வீட்டிலும் தளபதி விஜய் உள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் தவேக வெற்றி பெற்று தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி தளபதி விஜய் தலைமையில் அமையும் என பேசினார். நிகழ்வில் இணையமைப்பாளர் முன்னா, ஆத்திக்குளம் பகுதிச் செயலாளர் சையது முனா, மாவட்ட இணையமைப்பாளர் பாண்டிச்செல்வி, மாவட்ட கொள்கை பரப்பு அணி அமைப்பாளர் இன்ஃபென்ட் விஜய் அமிர்தவிக்டர், மாவட்ட கழக பேச்சாளர் தௌஃபிக், துணைச் செயலாளர் விஜிதேவி, 23வது வட்டக்கழக பொருளாளர் காமேஸ்வரன் மற்றும் தொழிற்சங்கணி தலைமை உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.